சரி, இது டிசம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர் காஸ்ட் அக்கௌண்டிங் ஓடுது. ஓகேவா? சரி, நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி தான் 30 மார்க்ஸுக்கு 1 வேர்டு வந்துடும். நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? The following financial parameters of Zone B Limited are available for the month of September 2024. Direct labor கொடுத்திருக்காங்க, raw material purchase கொடுத்திருக்காங்க, sales கொடுத்திருக்காங்க, cost of sales கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே inventory opening closing, raw material ஓட opening closing, fresh goods opening closing, WIP ஓட opening closing கொடுத்திருக்காங்க, selling administration expenses கொடுத்திருக்காங்க. General administration expenses are not relating to production activity. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஷீட் போட சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த காஸ்ட் ஷீட்ல வந்து தனித்தனியா பிரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ காஸ்ட் ஷீட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல் ஆர் டைரக்ட் மெட்டீரியல். டைரக்ட் மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கும் போது நம்ம அதை எப்படி போடுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 20,000. க்ளோசிங் ஸ்டாக் 35,000. பர்ச்சேசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 1,65,000. 20,000 1,65,000 minus 35,000 1 lakh. அடுத்தது டைரக்ட் லேபர். டைரக்ட் லேபர் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க 1,20,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைரக்ட் ஓவர் ஹெட்ஸ். டைரக்ட் ஓவர் ஹெட்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா கொஸ்டின்ல ஓவர் ஹெட்ஸ் பத்தி எதுவும் சொல்லலை. அதனால நம்ம டைரக்டா என்ன போட்டுக்கலாம்? இதுக்கு பேர் என்னது? பிரைம் காஸ்ட். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? அடுத்தது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட். இந்த இடத்துல நான் முக்கியமா நீங்க வந்து என்ன சொன்னீங்க? இப்போ எங்கிட்ட வெறும் ஃபேக்டரி காஸ்ட் ஒர்க்ஸ் காஸ்ட்னு சொன்னீங்க. நான் வந்து முன்னாடி ஒரு வேர்ட் சேர்த்து எழுதுறேன். ஏன் அதை எழுதுறேன்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கிறதுனால. அப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஆட் ஓப்பனிங் WIP லெஸ் க்ளோசிங் WIP. சரி, ஒர்க்ஸ் காஸ்டோட அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 120% ஆஃப் ஃபேக்டரி ஓவர் ஹெட்னு என்னமோ கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கால்குலேட் பண்றது? நம்ம 1,20,000 into 120%. கரெக்டா? போட்டா எவ்வளவு வருது? 1,44,000. கன்ஃபார்ம். சரி, இப்போ இதுல ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் இஸ், நான் சொல்ற லைனை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் இஸ் 120% ஆஃப் டைரக்ட் லேபர். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 1,20,000 120% சொல்றேன். இங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவன் என்ன அவன் அதை என்ன சொல்றான்? இந்த அமௌண்ட், இந்த 1,20,000 இஸ் 120% ஆஃப் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ங்கிறான். புரிஞ்சுதா? அப்ப ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் இஸ் வாட்? 100%. அதே லேபர் வந்து எப்படி இருக்கு? 120%. புரிஞ்சுதா? அப்ப இந்த அமௌண்ட் 1,20,000னா இந்த அமௌண்ட் எவ்வளோ? 1 lakh. அப்போ ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? 1 lakh. அடுத்தது WIP, ஓப்பனிங் WIP க்ளோசிங் WIP கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000 30,000. ஓகேவா?
சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? எனக்கு அமௌண்ட் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். $3,60,000. ஓகேவா? இப்போ மேலே 2,70,000 இருக்குப்பா. அதுலேருந்து ப்ளஸ் 1,00,000 மைனஸ் 10,000 3,60,000. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ். சரி, அதுக்கு முன்னாடி ஃபினிஷ் கூட்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். அது கூட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த செல்லிங் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சரி, ஃபினிஷ் கூட்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் எவ்வளோ? 50 60. ஓப்பனிங் ஃபினிஷ் கூட்ஸ் 50,000, க்ளோசிங் 60,000. ஸோ இங்கேயும் மைனஸ் 10,000. அது கூட நான் லைனை ஆட் பண்ணிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன். சரி, இங்க எவ்வளவு வரும்? 3,50,000. இந்த 3,50,000 தான் என்னது அப்படின்னா சிஓஜிஎஸ். இதுக்கு கீழே தான் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் செல்லிங் ஆட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 22,18. இது ஒரு 40,000 டோட்டலாக வரும். அப்போ 3,90,000. இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு ப்ளஸ்ஸு ப்ராஃபிட் போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? சேல்ஸ் வந்துடும். சேல்ஸோட வேல்யூ ப்ராஃபிட்டோட வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்காங்க, அது அங்கே 5 lakh கொடுத்துருக்காங்க. வர்ற மேலே ஒரு அமௌண்ட் 4 lakhன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை வந்து இங்கே காணும். என்ன பண்றது? என்னப்பா அது தெரியும்டா, அதை காணும் தான்டா இங்க கேட்டிருக்கிறேன். இல்ல இப்ப காது கேட்கல. நம்ம வந்து 3,90,000 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் கொஸ்டின்ல 4 lakhன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கான். என்ன பண்றதுன்னு தான் நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? நீ பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அவன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 4 lakh கொடுத்துருக்கான். நமக்கு எவ்வளவு வந்தது? 3,90,000. டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட் 10,000 வருது இல்ல? அப்படி வரும்போது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். நம்ம என்னன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற 4 lakh வேல்யூ தப்பு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு ஆல்டர்னேட் 1ஓட ஆன்சர் என்ன அப்படின்னா, நானாலாம் போடல, உங்களோட இன்ஸ்டிடியூட்ல கொடுத்துருக்கிற சஜஸ்டட் ஆன்சர்லயும் அப்படிதான் இருக்குது. ஆல்டர்னேட் 1ன்னு சொல்லி 3,90,000 ப்ராஃபிட் 1,10,000 வச்சு ஆன்சர் போட்டிருக்கிறாங்க. ஆல்டர்னேட் 2 பேலன்சிங் ஃபிகர் அவங்க என்ன எடுத்திருக்கிறாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ்ன்னு எடுத்து ஒரு 10,000 காமிச்சு அவங்க கொடுத்துருக்கிற காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ராஃபிட்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க ரெண்டு மாதிரி போட்டாலுமே கரெக்டான ஆன்சர் தான், எப்படி போட்டாலும் ஓகே. அடுத்தது இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம். டோட்டலா ஒரு 14 மார்க்ஸ் கவர் ஆயிடும். 1 வேர்டு பிளஸ் ஒரு மெட்டீரியல் காஸ்ட் ஷீட்டு, மெட்டீரியல் காஸ்டிங்ல இருந்து வர கொஸ்டின். மினிமம் ஸ்டாக்கோட ஃபார்முலா, மினிமம் லெவலோட ஃபார்முலா, ரீஆர்டர் லெவல். சரி, இங்க ரீஆர்டர் லெவல் எவ்வளோ? 8,000 மைனஸ்
நார்மல் யூசேஜ் இன்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட், கரெக்டா? ஆர் மினிமம் யூசேஜா நார்மல் யூசேஜா? நார்மல். இங்க நார்மல் யூசேஜ் எவ்வளோ? 200. எப்படி போட்டீங்க? நீங்க சொன்னது கரெக்டு தானே, எப்படி போட்டீங்கன்னு தானே கேட்டேன். கீழே கொடுத்துட்டாங்களா? இன்டூ 2ஆ? normal usage into normal reorder period. Weekly production varies from 175 units to 225 units, averaging 200 units of the said product M. கரெக்டா? நான் ஏன் உங்ககிட்ட திரும்ப திரும்ப 200 எப்படி போட்டீங்க எப்படி போட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபார்முலா ஒரே ஒரு டைம் சொல்லுங்க திரும்ப. ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் யூஸ் இன்டூ, நான் 2 முன்னாடியே ரவுண்ட் பண்ணிட்டேன், அதனால நார்மல் ரீஆர்டர் பீரியட் 2 தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. நார்மல் யூசேஜ் ஏதோ ஒரு தப்பு இருக்கே நீங்க சொல்ற 200ல. இன்டூ 10 போடணும். நம்ம இங்க சம் போட்டுக்கிட்டு இருக்கிறது ரா மெட்டீரியலோட குவான்டிட்டியை பத்தின சம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், கரெக்டா? என்ன சாப்டர்ல இருந்து சம் போடுறோம்? மெட்டீரியல் காஸ்டிங். மெட்டீரியல் காஸ்டிங்னாலே அது ரா மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான். கீழே கொடுத்துருக்கிற லைன் 200க்கு நீங்க என்ன இருக்கு? வீக்லி ப்ரொடக்ஷன், வீக்லி கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்னு கொடுத்துருந்தா நீங்க அங்க கொடுத்துருக்கிற 200 அப்படியே எடுத்துக்கலாம். இவன் என்ன கொடுத்துருக்கான்? வீக்லி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கான். ப்ரொடக்ஷன்னா 200 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வருது, கரெக்டா? நார்மல் யூனிட் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ? 175ல இருந்து 225. அதுல நார்மலா வருதுன்னா ஆவரேஜ் இருக்கும் 200 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் நார்மலா வருது. நமக்கு என்ன வேணும்? ரா மெட்டீரியல் தானே வேணும். அதுக்கு மேல என்ன கொடுத்துருக்கான்? யூசேஜ் பர் யூனிட் ஆஃப் அ ப்ராடக்ட்னு ஒரு லைன் கொடுத்துருக்கானா? நமக்கு இங்க நார்மல் யூசேஜ் தானே வேணும், ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் தானே வேணும். அப்போ ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் வர்றதுக்கு 10 யூனிட் ஆஃப் பி ரா மெட்டீரியல் தேவைப்படுது. அதனால 200 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வரைக்கும் 200 இன்டூ 10, 2000 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் நார்மலா தேவைப்படுது. அதுதான் நார்மல் யூசேஜ். புரிஞ்சுதா இல்லையா? ஏன் 200 இன்டூ 10 போட்டேன். சரி, அடுத்தது மினிமம் ஸ்டாக் ஆஃப் கியூ. ஃபார்முலா முதல்ல சொல்லிருங்க. ரீஆர்டர் லெவல் மைனஸ் ஓகேவா? நார்மல் யூசேஜ்னா 200 இன்டூ 4. அடுத்தது நார்மல் ரீஆர்டர் பீரியடுக்கு 4 எடுத்துக்கிறேன். இங்கே 4750ங்கிறது ரீஆர்டர் லெவல். அடுத்து ரீஆர்டர் லெவல் ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் யூசேஜ் இன்டூ, சரி முதல்ல மேக்ஸிமம் யூசேஜ் எவ்வளோ? 225 இன்டூ 6, கரெக்டா? அடுத்த நார்மல் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ? சாரி, மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ? 4. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, அடுத்தது ஆவரேஜ் லெவல் ஆஃப் பி. மினிமம் பிளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை 2 பா. நீங்க மேல இங்க ஆன்சர் போட்டீங்கன்னா இங்க 4000 ஆன்சர் வந்திருக்கும். மேக்ஸிமம் லெவல் இருக்கா கொஸ்டின்ல? இல்ல. என்ன பண்றது? மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா ஆன்சர். என்னடா? சரி, இன்னொரு ஃபார்முலா சொல்றேன். 1/2 இன்டூ half of ROQவா? சரி பார்த்து சொல்லுங்க. மினிமம் லெவல் பிளஸ் half of வரும்.
கியூ. அதான் நானும் சொன்னேன், மினிமம் லெவலும் சொன்னேன், ஆர்ஓக்யூவும் சொன்னேன், ஹாஃப்னு சொன்னேன். நான் 1/2 சொன்னதுக்கப்புறம் அவன் திரும்ப ஹாஃப் இன்ட்டு ஹாஃபா 1/2 இன்ட்டு ஹாஃப்ங்கிறான். சரி, இப்போ மினிமம் லெவல் இங்கே எவ்வளோ? 4000 ப்ளஸ் ஹாஃப். ஆர்ஓக்யூ எவ்வளோ இங்கே? 10,000. கரெக்டா? தட் இஸ் ஈக்குவல். நானே எல்லாம் போட்டுருந்தா. இங்க இருக்கிற ஆர்ஓக்யூ மினிமம் லெவல் நம்ம தானே இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க வந்து அப்போ ஆன்சர் என்ன வரும்? 9,000 வருமா? யார் இது கால்குலேட்டர் தேடினது? 10,000 இன்டூ 1/2 5,000. 5,000 + 4,000 9,000. ஓகேவா? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா இதுல? முதல் 14 மார்க்ஸ் ஈஸியா தானே இருக்கு. இதுல என்ன தெரியுமா தப்பு பண்ணியிருப்பீங்க? இந்த கொஸ்டின் எடுத்தா நீங்க எல்லாரும் இப்ப பண்ண தப்பு தான் எக்ஸாம்ல எல்லாருமே பண்றது. என்னன்னா, இந்த இடத்துல அவன் ரா மெட்டீரியலுக்கானதை கொடுக்கல, அவன் வந்து ப்ரொடக்ஷனுக்கானதை கொடுத்துரு, அதை விட்டுருவோம். அடுத்தது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 4 lakh வரலைன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி அதையே பாதியில நிறுத்திட்டு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, சாதாரண காஸ்ட் ஷீட்டு, ரொம்ப சாதாரணமான ஒரு டைரக்ட் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ற மாதிரியான ஒரு மெட்டீரியல் காஸ்டிங். ஆனா இது வந்து நமக்கு அந்த எக்ஸாம்ல ஆன்சர் வராது. நீ நினைச்சு பாரு, இந்த கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தா 14 மார்க்ஸ் அப்படியே வந்துருமா? 1 வேர்ட்ல ஒரு 25 மார்க்ஸ் பாஸ். வெறும் இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல எடுத்த இன்னும் நம்ம 3 சாப்டர் வேற எடுத்திருக்கோம். இன்னும் வேணா பார்க்கலாம். கீழே வாங்க. வெறும் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் அவ்வளவுதான் கேட்டிருக்கான். பின்னால் அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங்கோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டோடதெல்லாம் கிடையாது. காஸ்ட் அக்கௌண்டிங்கோட காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்து காஸ்ட் கம்மியாச்சுன்னா ப்ராஃபிட் அதிகமாக நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம், நான் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன் சிப்ஸ் பாக்கெட் போடுறோம், என்னால் 15 rupeesக்கு தான் செய்ய முடியுதுன்னா நான் அதை பண்ணவே மாட்டேன். ஏன்னா இன்னொருத்த ஆல்ரெடி மார்க்கெட்டில் 10 rupeesக்கு செல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறமா நான் முன்னாடி ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் ஆக்சுவல்ஸ் வரும். இப்போ ரெண்டுத்துக்குமான டீவியேஷன் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற காஸ்ட் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இங்கே வாங்க, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஒரு கொஸ்டின் இருக்கா? நம்ம பார்த்தோமா அந்த 4 பாயிண்ட். ஆக்சுவலாக இவங்க ஆன்சர் படிச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த 4 பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பாக எழுதி. அடுத்தது ஜஸ்ட் இன் டைம் பற்றி நான் சொல்லியிருக்கேன்னா, எப்போ வேணுமோ அப்போ வாங்கினா போதும், பட் டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தால். அப்போ இதே அட்டன் பண்ணிடலாமா? ஃபுல் 14 மார்க்ஸுக்கு நம்ம கரெக்டாக எழுதுவோமான்லாம் தெரியாது. அட்லீஸ்ட் அதில் பாதியாச்சும் 7 மார்க்ஸ் ஆச்சுமா. ஆல்ரெடி உனக்கு ஒரு 14, இங்கே ஒரு நான் பாதி தான் போட்டிருக்கேன் தியரிக், ஃபுல் தியரிக் மார்க் போடலை. இங்கே ஒரு 7. அதுக்கப்புறம் நார்மல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல படிக்கிற நார்மல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட சொல்றான். போட்டுட்டு அடுத்தது என்ன போட சொல்றான்? காஸ்ட் ஷீட். அதுக்கப்புறம் தான் என்ன கேட்குறான்? அதுக்கு பேங்க் ரெக்கன்சிலேஷன் தான் பிஆர்எஸ். இது வந்து காஸ்டிங்ல வந்து ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு ப்ராஃபிட் வரும், அதுலேருந்து ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போட சொல்கிறேன். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நான் டிக் பண்ணதெல்லாம் என்னதுப்பா? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் வரும், காஸ்டிங்கில்
வராது. ஸோ அப்போ இந்த 5 ஐட்டம்னால டிஃபரன்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது. அதெல்லாம் ரெக்கன்சைலிங் ஐட்டம். அதை தவிர்த்து நம்ம டிக் பண்ணாத எல்லா இடத்துலையும் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ல எதுவும் அவன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கீழே எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம அதில் டிஃப்ரென்ஸ் வராதுன்றலாம். ஆனால் அவன் கீழே ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கான், காஸ்டிங் ரெக்கார்ட்ஸில் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் போடும்போது ப்ரைம் காஸ்ட் போட்டுட்டு அதுலேருந்து 20% போடுங்க அப்படின்னு போட்டிருக்கான். கரெக்டா? அப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் would be a reconciling item. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸுக்கும் போட்டிருக்கா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த 3 ஐட்டம்லையும் ரெக்கன்சைலிங் ஐட்டம் இருக்கு. இதை தவிர மிச்சது எல்லாமே சேம் தான். அப்போ இந்த 8 ஐட்டம் வந்து ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், காஸ்ட் ஷீட் ஒன்று போடணும், நார்மல் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் ஒன்று போட்டுட்டு ரெண்டுக்கு ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் வரும். இந்த 8 ஐட்டம்னால தான் ப்ராஃபிட்ல டிஃபரன்ஸ் வரும். ஆமாம், அப்போ அதுலேயும் டிஃபரன்ஸ் 6 லட்சம். கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து காஸ்டிங், அதாவது காஸ்ட் ஷீட்டு. மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். மேலே இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸிடா. இது வந்து ஒன்றுமே இல்லை, மேலே வந்து உனக்கு ப்ராஃபிட் வரைக்கும் எல்லாமே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு கேட்டிருக்காங்கல்ல, மேலே கொடுத்துருக்கிறத டி ஃபார்மேட்டில் நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படியே கொடுத்துருக்கிறது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இந்த பக்கம், இன்கம் எல்லாம் இந்த பக்கம் எழுதுனீங்கன்னா போதும். மேலே இருக்கிற எந்த ஐட்டமையும் எந்த நம்பரையும் சேஞ்சே பண்ண வேண்டாம். நான் என்ன பேசுறேன்னு புரியுதா? சேஞ்சே பண்ண வேணாம். எக்ஸ்பென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, டெபிட் சைடு, இன்கமாக இருந்தால் கிரெடிட் சைடு எழுதுனீங்கன்னா உனக்கு அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வரணும் அந்த அக்கௌண்ட்டில், 12,90,000. இதுக்கு மேலே கொடுத்துருக்கிற டேட்டா என்ன டேட்டா, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கான டேட்டா. புரிஞ்சுதா? அடுத்தது காஸ்ட் ஷீட் நம்ம தான் போடணும். நீ போட வேண்டியது காஸ்ட் ஷீட் தான். P&L அவனே கொடுத்துட்டான், சும்மா பேருக்கு தான் கேட்குறான். ப்ரெசென்ட் பண்ணினா போதும். நீ கால்குலேட் பண்ணி போட வேண்டியது காஸ்ட் ஷீட்டு. நான் டிக் பண்ண எந்த அமௌண்ட்டும் கீழே காஸ்ட் ஷீட்ல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ மெட்டீரியல் கன்சம்ஷன் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்போ கீழே கொடுத்துருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற அமௌண்ட் அது. வேஜஸ் பத்தி அவன் கீழே எதுவும் பேசலையா, whatever you took in P&L take the same amount here. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கீழே அவன் கொடுத்துருக்கான், அவன் கொடுத்தது தான் எடுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கான், அதுதான் எடுக்கணும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கான், அதுதான் எடுக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்கான், ஃபினிஷ் கூட்ஸோட க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நமக்கு காஸ்ட் ஷீட்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் க்ளோசிங் வந்தால் என்ன பண்ணணும், ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங்னா க்ளோசிங் வந்து ஓப்பனிங் 0, க்ளோசிங் மட்டும் மைனஸ் க்ளோசிங் மட்டும் போடுங்க. அடுத்தது ப்ராஃபிட் அங்கே இருக்கிறது வராது. ஸோ இவ்வளோதான், முடிஞ்சுதா? போட்டினா காஸ்ட் ஷீட்டுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டால் ஆமா. என்னப்பா அதுக்கு அடுத்தது இது ஆக்சுவலா நம்ம சும்மா கொஸ்டினா பார்க்கும் போதுதான் கஷ்டமா இருக்கும். ஆன்சர் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். எவ்வளவு மார்க் வந்திருக்கு? 28. அதுல ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஒன்றும் பண்றதுக்கே இல்லை. நீ காஸ்ட் ஷீட் ஒன்று போட போற, போட்ட காஸ்ட் ஷீட்டுக்கு ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட போற. அதுலேயும் இந்த ஸ்டாக் எல்லாம் கிடையாது, சும்மா க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், ஆடோ லெஸ் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. அது காசு, அதைத்தான் நான் சொன்னேன், போட்டினா ஈஸியாக தான் இருக்கும், அந்த சம் கஷ்டம் இல்லைன்னு. ஸோ மொத்தமாக இதில் 28 மார்க். இந்த 28 மார்க்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து பாதியாக குறைச்சிக்கிறேன், ஸ்டெப் மார்க் மட்டும் வச்சுக்கலாம் நம்ம. அப்போ மொத்தமாக போட்டால் எவ்வளோ வரும்? 21. 1 வேர்டு அட்டன் பண்ணால் பாஸ் பண்ணிடுவியா? நான் ஒன்றும் எதுலேயுமே, இதுவே ஒரு 14 மார்க்கு, இது ஒரு 14 மார்க்கு, இது ஒரு 7 மார்க்கு. நீ மொத்தமாக அட்டன் பண்ணுறது எவ்வளோ? 28, 35. நான் ஃபுல் மார்க்லாம் போடல, 35க்கு நான் எவ்வளோ தான் போட்டிருக்கேன், 21. 1 வேர்டில் மட்டும் 30க்கு 20 வாங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம படித்ததை வச்சு பாஸ் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது
காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்து பயந்துக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர்ல மேலே கீழேன்னு போயிட்டு வந்துட்டு ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கத்தான் போகுது. நீங்க உனக்கு தெரியுமில்ல ஒரு 4 சாப்டர், அந்த 4 சாப்டரை என்ன பண்ணணும் எப்படி படிக்கணும்னு மட்டும் பார்த்துட்டு படிப்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிலபஸ் முடிக்கும் போது இந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணிடுங்க. இது லாஸ்ட் 8th கொஸ்டினை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக இந்த கொஸ்டின் பதிலாக இன்னொரு சம் கொஸ்டின் இருக்கும்ல, அதை அட்டன் பண்ணிக்கோங்க. இதே பேட்டர்ன் தான் நம்ம அட்டன் பண்ண போறது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா தியரி கொஸ்டின் பதிலாக ஒரு சம்மு கரெக்டாக இருந்ததுன்னா, ஒரு சம் கரெக்டாக இருந்தாலும் 7 மார்க்னாலும் அப்படியே 7 மார்க். 14 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின், அதில் ஒரு 7 இன்னொரு 7, இதுல பாதி கிடைச்சா கூட இதுல எவ்வளோ வரும்? 10 வந்துடும். அதே தியரி நீங்க 14 மார்க்ஸுக்கு அட்டன் பண்ணீங்கன்னா நமக்கு எப்படின்னா நம்ம எதையாச்சும் தப்பாக தான் எழுதுவோம். அவன் அது இல்லாமல் கரெக்டாகவே எழுதினாலும் அவன் வந்து அதில் பாதி தான் போடுவான். அதனால அங்கே வந்து உனக்கு 7 தான். ஒரு 3 மார்க் 4 மார்க் வந்து சம் அட்டன் பண்ணும்போது உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது கிடைக்கும். ஸ்டெப் மார்க்லாம் இருக்கு, ஆனால் கரெக்டான ஸ்டெப்பை போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் ஸ்டெப் மார்க் இருக்கு. நீ எழுதிட்டேங்கிறதுக்காக அவன் ஸ்டெப் மார்க் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஒரு டோட்டலுக்கும் தனித்தனி ஸ்டெப் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். நம்ம என்ன போட்டோம்? காஸ்ட் ஷீட் போட்டோமா? காஸ்ட் ஷீட்ல இப்போ நீ ஸ்டெப் மார்க் கேட்குறீங்க, கரெக்டாக இருக்குதான்? இப்போ 7 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 1, இப்படி தான் போடுவான் ஸ்டெப் மார்க்கு. நான் ஃபுல் காஸ்ட் ஷீட் போட்டேன், ஆனால் என்னோட டைரக்ட் மெட்டீரியலோட கேல்குலேஷன் தப்பு அப்படின்னா ப்ரைம் காஸ்ட் கரெக்டா? இல்லை. ஒர்க்ஸ் அதுவே தப்பு. அப்போ ஒர்க்ஸ் காஸ்ட் கரெக்டா? இல்லை. இது இல்லை, இது இல்லை. ஆனால் மொத்த காஸ்ட் ஷீட்டுக்கான ஆன்சரும் உங்கள்கிட்ட இருக்கு. ஸ்டெப் மார்க் வருமானு கேட்டால் வராது. இதுதான் டிஃப்ரென்ஸு. நீ ஃபுல்லாக எழுதியிருப்ப, அவங்க கேட்டிருக்கிற 4 டோட்டலுக்கும் 2 மார்க், அந்த 4 டோட்டல் மட்டும் தப்பா இருந்ததுன்னா மார்க் வராது. ஓகே, போட்டுடலாம்ல?